இனிமே கவினேஷை நாம கடலை கவினேஷனே சொல்லலாம். ஏன்னா கடந்த சுற்றுல கடலளவு இருக்கிற நன்மைகளை விட்டுட்டு கடலை போடுறதுக்காக பயன்படுத்துறீங்களே அப்படின்னு சொன்னது இப்போ வரைக்கும் எங்களுக்கு நினைவில் இருக்கு. மறத்தல் தகுமோ? அப்ப இந்த சுற்றுல என்ன தலைப்பு? தில்லையாடி வள்ளியம்மை. ஆகா, தில்லையாடி வள்ளியம்மையை மறத்தல் தகுமோ அப்படின்னு கவினேஷ் பிரபாகரன் பேச தயாரா இருக்கிறாரு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. சிறப்பா பேசுங்க கவினேஷ். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். தேசிய கொடியில் இடம்பெற்ற கோடுகள் எவை தெரியுமா? இந்த நாட்டிற்காக உயிர் நீத்த தியாகிகளின் எலும்பு கூடுகள் என்றார் கவிஞர் மேத்தா. எத்தனை தலைகளை விலை கொடுத்து வாங்கியது தெரியுமா இந்த விடுதலை? ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை பார்த்து கொடியே இல்லாத கூட்டம் உனக்கு ஒரு போராட்டமா என்று கேட்டதற்கு சற்றும் தாமதிக்காமல் தான் அணிந்திருந்த உடையை கிழித்து இதோ எனது கொடியை பார் என ஆங்கிலேயர்களின் முகத்தில் விட்டறிந்தவாறே நம் நாட்டின் கொடியை அடையாளம் காட்டிய தில்லையாடி வள்ளியம்மை. அகிம்சை என்னும் ஆயுதத்தை கையில் ஏந்தி மகாத்மா என்னும் மாமனிதர் இந்த நாட்டிற்கு விடுதலை பெற்று தந்தார். வீரம் என்பது தாக்குவதில் அல்ல, தாங்குவதில் தான் இருக்கிறது என உணர்த்திய தேசம் நம் தேசம். அண்ணல் காந்திக்கே சத்தியகிரகம் என்னும் போர் முறையை வெறியே இல்லாத போர் நெறியினை கற்றுக் கொடுத்தது ஒரு 16 வயது தமிழச்சி என்பது தெரியுமா? தென்னாப்பிரிக்காவில் இந்திய திருமண சட்டம் செல்லாது என தென்னாப்பிரிக்க அரசு அறிவித்தவுடன் அதை எதிர்த்து போர்க்களம் புரிந்த இளம் வீர தமிழச்சி தில்லையாடி வள்ளியம்மை. ஆங்கிலேயர்களின் அதிகார துப்பாக்கி சூடு நடத்த முயன்ற பொழுது முதலில் என்னை சுடு என்று முன்னே போய் நின்ற இளம் வீர தமிழச்சி தில்லையாடி வள்ளியம்மை. காந்தியின் அறைகூவலுக்கு ஏற்ப சிறை சென்றார், நோய்வாய்ப்பட்டார். சிறையில் அந்த பெண் செத்துவிடக் கூடாது என்பதற்காக விடுதலை செய்தனர். ஹென்றி போலக் என்பவரும் மகாத்மா காந்தி அவர்களும் சேர்ந்து அந்த பெண்ணை ஒரு சமுக்காலத்தில் தூக்கி வைத்தனர். உயிர் போகும் அந்த தருணத்தில் மகாத்மா கேட்டார், நீ சிறை சென்றதற்காக வருந்துகிறாயா என்று. அப்பொழுது தில்லையாடி வள்ளியம்மை கூறினார், நான் சிறை சென்றதற்காக வருந்தவில்லை, இன்னும் பல 100 முறை சிறை செல்வதற்கு தயாராக இருக்கிறேன். போராட்டத்தில் உயிரை விடுவதை பெருமையாக கருதுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே காந்தி கண்ணீர் வடித்தார். மன உறுதியுடன் எப்படி போராட வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தவள் தில்லையாடி வள்ளியம்மை என்று காந்தி எழுதினார். கொடி குத்த குடிக்கிறார்களே குண்டூசி, அவை குண்டூசிகள் அல்ல, அவை குண்டூசிகள் அல்ல, இந்த நாட்டிற்காக உயிர் நீத்த தியாகிகளின் உடல்கள். சந்தேகம் இருந்தால் தடவி பாருங்கள், தடியால் அடித்து தலை மட்டும் வீங்கி இருக்கும் என்று கூறினார் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள். சுதந்திர வெளிச்சத்திற்காக தன் உயிரையே பணைய வச்ச தியாகிகளை நாம் மறத்தல் தகுமோ? சிந்திப்போம். இந்திய பெண்கள் எப்போதுமே சிங்க பெண்கள் தான். நன்றி. கவினேஷ் பிரபாகரன் இவரை பார்த்தா ஹாரிஸ் ராஜாவோட ஒரே வகுப்பில் உட்காந்து படிக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் இவர் 6ஆம் வகுப்பு படிக்கிறார். 6ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் தில்லையாடி வள்ளியம்மை குறித்து இவ்வளவு தூரம் பேசுகிறாரு. இந்த உரையை யார் தயார் பண்ணி கொடுத்தாங்க? சார் பிரின்சிபல் சார் தயார் பண்ணி கொடுத்தாங்க. இவர் படிக்கிற பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியரே இவருக்கான உரையை தயார் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சிறப்பாக கவினேஷ் பேசியிருக்கீங்க. எப்படி பேசுனீங்கன்னு கேட்கலாமா? கேட்கலாம். முதல்ல எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். பள்ளிக்கூடத்து பேர் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, புதுக்கோட்டை. தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய அந்த பிரின்ஸ்பாலே தயார் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆமாங்க ஐயா. இப்படி பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வாதியார் இருந்தால் பாரதி சொன்ன பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்வோம் தான். உண்மையிலேயே பாராட்டு. பொதுவாக தில்லையாடி வள்ளியம்மை பல பேர் பேசி நான் கேட்டிருக்கேன். அதில் மேத்த ஐயாவுடைய வரி, கவிஞர் மரியாதைக்குரிய நெல்லை ஜெயந்தா அவர்களுடைய வரி, இதெல்லாம் நீங்கள்
ரொம்ப பிரமாதமாக சொன்னீங்க. மகாத்மா காந்தி அந்த டர்பனில் ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியை வாசிப்பார் அந்த போராட்டத்துக்கு. அப்போ அன்னைக்கு அந்த கூட்டத்திலேருந்து ஒரு பெண்மணி வரா, நான் இன்னைக்கு வாசிக்கிறேன் அப்படின்னு. அது மாதிரி இந்த சுடுறேன்னு சொல்ல போது அவள் போய் முதல்ல மார்பை காட்டுறா, என்னையே சுடு அப்புறம் நீ அப்படின்னு. இதெல்லாம் பெரிய தமிழ் சமூகம் ஆழங்கால் பட்டு படிக்க வேண்டிய விஷயத்தை உண்மையிலேயே உங்கள் தமிழாசிரியர் எடுத்தண்ணி வரலாறுகளை தெரிந்தவர் என்பதற்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி உன்னுடைய பேச்சு, உன்னுடைய இன்றைய அந்த காஸ்டியூம்னு சொல்லுவாங்கள்ல, உடை, உன்னுடைய நடை எல்லாமே பிரமாதம். இன்னைக்கு ஒரு சின்ன திருத்தம் மட்டும், நீ இன்னுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் இருன்னு சொல்லிட்ட. அது கொஞ்சம் ரோல் ஆயிடுச்சு. ஒன்றும் பெரிய, அது ஒரு பெரிய பிழை அல்ல, அதை சரி பண்ணிக்கணும். உனக்கு வாழ்த்து. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். உன்னை பாராட்டுவதற்கு முன்பாக இந்த அற்புதமான உரையை எழுதி கொடுத்த உன்னுடைய பள்ளி முதல்வருக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப ஒரு உன்னதமான தலைப்பு. இன்றைக்கு மெல்ல மெல்ல தில்லையாடி வள்ளியம்மை அவர்களை பற்றி விழிப்புணர்வு பரவி வருகிறது. எப்போதுமே உன்னுடைய பேச்சை ரொம்ப உன்னிப்பாக கேட்டு ரசிக்கக்கூடிய ஒருவரில் நானும் இருக்கிறேன். இன்றைக்கு ஐயா சொன்ன மாதிரி சில இடங்களில் மட்டும் தடுமாற்றம் இருந்தது. அதை சரி செய்து கொள்ளலாம். அது ஒன்றும் பெரிய ஒரு குறை இல்லை. சற்றே கொஞ்சம் வேகத்தை கூட்டியிருக்கலாமோ உன்னுடைய பேச்சில் என்று தோன்றியது. மற்றபடி எந்த ஒரு தவறும் எனக்கு தெரியல. இந்த உத்வேகத்தோடு இந்த ஊக்கத்தோடு தொடர்ந்து நீ நடைபோட என்னுடைய வாழ்த்துக்கள். இரண்டு நடுவர்களும் நல்ல மதிப்புரைகளை கொடுத்துருக்குறாங்க. சொன்ன செய்திகளை கேட்டிருக்கீங்க. அதை அடுத்தடுத்த சுற்றுகளில் சரி பண்ணி இன்னும் சிறப்பான உரையை வழங்க அன்பான வாழ்த்துக்கள். நன்றி ஐயா.